வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகானவின். இதற்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம இந்தியன் ஜியாகிரபி பார்த்துருப்போம். இந்திய புவியியல் சம்மந்தமாக உங்களுக்கு வரி வரியாக புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ இதை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ்நாடு ஜியாகிரபி. நீங்கள் இந்தியன் ஜியாகிரபி படிக்கும் பொழுது அப்படியே கோரிலேட் பண்ணி தமிழ்நாடு ஜியாகிரபி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு சொல்லி நம்மளுடைய பாட புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எதை பற்றி படிச்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த கற்றலை நோக்கம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதை பற்றினா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதில் இன்ட்ரடக்ஷன் என்ன ரீட் பண்ணுறேன், இதுலேருந்து சம்திங் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சினாலும் ரொம்ப நல்லது. சரியா? புவியில் சிறந்த குடிமகனாக விளங்குவதற்கான முதல் படி தான் வசிக்கும் பகுதியை பற்றி கற்றறிவதே ஆகும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்குனா போகிறீங்கன்னா அவங்களை என்ன கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்த புவியியல் சம்பந்தமான கேள்விகள் தான் அதிகமாக இடம்பெறும். சரியா? நாம் உள்ளூர் சூழலை பற்றி கற்பதன் நோக்கம் நம்முடைய சுற்றுச்சூழலில் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதாகும். முதல் 5 பாடங்களில் நம் நாட்டுடைய பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புவியியல் தன்மைகள் பற்றி பார்த்துருப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புவியியல் தன்மைகள் பற்றி பார்த்துருப்போம். இதில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவியியலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவியியல் பற்றி, ஒரு மாநிலம்னா என்ன, அந்த மாநிலத்துடைய வரலாறு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைவிடம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எப்படி இருக்குது, இயற்கை பிரிவுகள் எப்படி இருக்குது, ஆறுகள் எப்படி இருக்குது, மண் வகைகள் எப்படி இருக்குது, காலநிலை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த லெசனில் வரும். சரியா? ரைட். அடுத்து நம்மளுடைய நில அமைப்பு காலநிலை நம் மாநிலத்தை இந்தியாவில் ஒரு தனித்துவம் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. மற்ற எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியா தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது தமிழகம் பார்த்திங்கன்னா தனித்துவம் கொண்டதாக இருக்கும். தமிழகத்தில் வெப்பமண்டல கடற்கரை, நீர்வீழ்ச்சிகள் இது சொல்லிட்டு அடுத்து நான் வர்றேன், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். நீர்வீழ்ச்சிகள், மலைகள், காடுகள், பல்வகை தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது. பல்வேறு வகையான மலைகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லக்கூடியது இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லக்கூடியது இருக்கும். காடுகளை பொறுத்தவரை ஒரு ஏரியாவில் ஒரு வகையான காடுகள் இருக்கும். பல்வேறு வகையான தாவரங்கள்னு சொல்லக்கூடியது இருக்கும். பல்வேறு வகையான விலங்குகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் நம்ம இதில் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? நடுவில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. ரொம்ப முக்கியமானது. ஜியாகிரபியில் இந்த மாதிரி கண்டென்ட் வர்றதுனா தனியாக எடுத்து படிச்சுக்கிறேன். ஜியாகிரபியில் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லக்கூடியது தனியாக உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் கூட எழுதி வச்சு படிங்க. 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1956 போட்டிருப்பாங்கல்ல, மாநில மறுசீரமைப்பு சட்டம். அதன் அடிப்படையில் மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1953 1953 ஆந்திரான்னு சொல்லக்கூடியது மொழியியல் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஆந்திரா இருக்கா, அந்த ஆந்திரா மொழியின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. பொட்டிஸ்ட் ராமுலு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார். அப்போ ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக் பேசிஸில் ஒரு ஸ்டேட் உருவாக்கியிருக்காங்கன்னா அது ஆந்திரா தான். 1953 உருவாக்கியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரிசான்னு சொல்லக்கூடியதான் முதலாக உருவாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கும். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு அப்புறம் ஒரு மொழியின் அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது, தேர்வுகள் அதிகமாக கேட்பாங்க. மொழியின் அடிப்படையில் சரியா? ரைட். இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் அதான் கேட்டிருக்காங்க. தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்ன? ஆந்திரா தான். மொழியின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம். தமிழக தலைநகரத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1996 மாற்றுவாங்கல்ல. தமிழகத்துடைய தலைநகரத்தை பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க. எதற்காங்கன்னா, அந்த பேர் நம்மளை ரூல் பண்ண வெளிநாட்டுக்காரங்க வச்ச பேர். நம்மளே பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி மாற்றிக்கிறணும். மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டுக்காரங்க நம்மளுக்கு வச்சது. போர்ச்சுகீசியர்கள் வேணா வந்தாங்கல்ல, அவங்க வைத்ததுனால நம்மளுக்கே தமிழகம் சொல்லி தமிழ்மொழி, அதன் அடிப்படையில் தமிழ்நாடுன்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சரியா? ரைட். தமிழ்நாட்டுடைய அமைவிடம் மற்றும் பரப்பளவு, தமிழ்நாட்டுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பாடப்பகுதியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடியது. இந்தியாவின் 28 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அதில் தமிழகம் ஒன்று. இது இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. சவுத்தில் இருக்குது. சரிங்களா? இந்தியா பின்னாடி மேப் இருக்கும், அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ இது தமிழகம் சொல்லக்கூடியது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? தென்பகுதியில் தமிழகம் சொல்லக்கூடியது இருக்கும். சரியா? தென்பகுதியில் இதன் நிலப்பரப்பு 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம், 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல், இது தேர்வுகளில் கேட்ட ஒரு கேள்வி. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல்
13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அட்சம் வரையிலும், 15 டிகிரி 35 மினிட்ஸ் வட அட்சம் வரையிலும், 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையில், கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாங்கன்னா, மேலே 8 டிகிரி 4 மினிட்ஸு அதே மாதிரி வட அட்சம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. கீழே வந்து 76 டிகிரி 18 மினிட்ஸு ஈஸ்ட்னு சொல்லியிருக்கணும், ஆனால் வெஸ்ட்டுன்னு சொல்லி டபுள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழ் கேள்வியிலையுமே டபுள்னு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அது மேற்கு அட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கிழக்கு அட்சம் சொல்லி கொடுத்துருக்கணும், தீர்க்கரேகையில் கிழக்கு தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறாக கொடுத்துருந்தாங்க. சரியா, எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. அடுத்து தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பகுதிகள். கிழக்கு பகுதியில் என்ன இருக்குன்னா கோடிய கரைன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கிழக்கு பகுதியில் இருக்குது, ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது. இதற்கு முன்னாடி இந்தியாவுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லி பார்த்தோம், கிபித்து அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிபித்து, அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கா, அதான் பார்த்துருப்போம். அடுத்து மேற்கில் ஆனைமலை, நம்மளுடைய தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் என்ன இருக்குது, ஆனைமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. இதே நம்ம இந்தியாவில் மேற்கு பகுதியில் என்னன்னு சொல்லி பார்த்தோம், குகர்மோடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. அந்த மாதிரி நீங்கள் இந்தியன் ஜியாகிரஃபி படிக்கும் பொழுது தமிழக ஜியாகிரஃபி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து வடக்கில் பழவேற்காடு, பழவேற்காடு ஏரியா தான் நம்மளுடைய நார்த்தில் இருக்குது. சரியா, இதில் என்ன பார்த்துருப்போம், இந்திரா கோல்னு சொல்லக்கூடிய இந்தியாவிற்கு பார்த்துருப்போம், இந்தியாவிற்கு இந்திரா கோல்னு பார்த்துருப்போம். நம்மளுடைய தமிழகத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரி. தெற்கில் குமரி முனை, தெற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெற்கு எல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரி முனை தான். சரியா, இதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்திரா பாயிண்ட், இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, தமிழில் இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. நில எல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நில எல்லைன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் குமரி முனையை எழுதலாம். சரிங்களா, மொத்தத்தில் இந்தியாவிற்கான தெற்கு எல்லைன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அது இந்திரா பாயிண்ட், இந்திரா முனைன்னு சொல்லக்கூடியது தான். சரியா, அடுத்து தமிழகத்தின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குது, 1,30,058 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இது இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம். இந்திய பரப்பில் சுமார் 4% கொண்டுள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் தமிழகம் மட்டுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 4% கொண்டிருக்கு. சரியா, அடுத்து எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைகள் அண்டை மாநிலங்கள். நம்ம இந்தியா படிக்கும்போது என்ன பார்த்தோம், அண்டை நாடுகள்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவிற்கு கிழக்கே என்ன நாடு இருக்குது, இந்தியாவிற்கு மேற்கே என்ன நாடு இருக்குது, இந்தியாவிற்கு வடமேற்கே என்ன நாடு இருக்குது, ஆப்கானிஸ்தான் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு, அதே மாதிரி பங்களாதேஷ் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு, அதிகமானது பரப்பு எது ஷேர் பண்ணியிருக்கோம், பங்களாதேஷ் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் 106 ஷேர் பண்ணியிருக்கும், அது 4156 ஷேர் பண்ணியிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா, தமிழகம் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கே வங்காள விரிகுடா, ஈஸ்டர்ன் சைடு வங்காள பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடியது, மேற்கே கேரளா இருக்குது, வடக்கே ஆந்திர பிரதேசம் இருக்கக்கூடியது இருக்குது, வடக்கே பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் இருக்குது, வடமேற்கே கர்நாடகா இருக்குது, வடமேற்கே கர்நாடகா, தெற்கே இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டுடைய எல்லைகள் கிழக்கில் என்ன இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது, மேற்கில் என்ன இருக்கும், கேரளா இருக்கும், அதே மாதிரி வடக்கே என்ன இருக்கும், ஆந்திர பிரதேசம் இருக்கும், அதே மாதிரி வடமேற்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது, கர்நாடகா இருக்குது, தென்பகுதியில் என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்திய பெருங்கடல் இருக்குது. இதுதான் தமிழகத்துடைய எல்லைகளாக சொல்கிறாங்க. அடுத்து மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி, பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கின்றன. எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வி, எக்ஸாமில் அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி என்ன கேட்பாங்க, இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையையும் தமிழகத்தையும் பிரிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பாக் நீர் சந்தி, பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பாக் ஸ்ட்ரைட், இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிகமான நீளமான கடற்கரை எல்லை கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குஜராத். சரியா, மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 9 மாநிலங்கள் கடற்கரை மாநிலங்களாக இருக்கும். அதில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தம் 940 கிலோமீட்டர் இருக்குது, 940 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது. அடுத்து அரசியல் பிரிவுகள் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் 13 மாவட்டங்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. 1956 அந்த இடத்துல ரீஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, மாநில மறுசீரமைப்பு, அந்த நேரத்தில் எவ்வளோ இருந்திருக்கு, நம்மளுக்கு 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. சரியா, அதற்கு அப்புறம் தான் நம்ம நிறையா மாவட்டங்களாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய மாவட்டங்களாக பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிப்பாங்க, நிர்வாக வசதிக்காக பிரிப்பாங்க. சரியா,
பின்னாடி மேப் இருக்கும், மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி உங்களுக்கு 10th ஜியாகிரஃபிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மேப் இருக்கக்கூடிய மாவட்டம் எந்த ஏரியா நீங்கள் இதில் பார்க்கலாம். உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம், உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். இதில் நீங்கள் 10th ஜியாகிரஃபி புக் எடுத்தாலே எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஊர் இதில் நான் காட்டுறேன் பாருங்களேன். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ரைட், கரெக்டாக அப்படியே போனோம்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கரெக்டாக தொண்டி இருக்குது. தொண்டிக்கு பக்கத்தில் திருவாடனைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கா, இதுதான் என்னுடைய பகுதி. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய ஏரியா, நீங்கள் எந்த ஏரியா வேணாலும் இருக்கலாம், எந்த மாவட்டம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் மாவட்டம் எந்த இடத்துல இருக்குது, நம்மளுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன. இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு அருகாமையில் பாருங்கள் விருதுநகர். 1985 தான் விருதுநகரை பிரிஞ்சு போயிருக்கும். ராமநாதபுரத்துலேருந்து விருதுநகர்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, சிவகங்கைன்னு சொல்லக்கூடிய பிரிச்சிருப்பாங்க. திருநெல்வேலியிலேருந்து சில பகுதிகளை விருதுநகர் எடுத்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சில பகுதியில் சிவகங்கை எடுத்திருக்கும். ராமநாதபுரத்துலேருந்து விருதுநகருக்கும் ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை சில பகுதிகள் கொடுத்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ உங்கள் ஏரியாவில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ்நாடோடைய ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி மேப். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து மேலே கொடுத்துருப்பாங்க நிர்வாக பிரிவுகள் என்ன. இது வந்து அடிக்கடி மாறக்கூடியது. ஏன்னா நேற்று கூட நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு 19 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றுறாங்க. அப்போ அதனால் இது அளவு இந்த கவுண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இதில் எப்போவுமே அதிகமாக இருக்கிற இந்த கிராம ஊராட்சிகள் பார்த்திங்கன்னா 15,500க்கும் மேலே இருக்குது. தற்பொழுது 15,625 இருக்கும். இப்போ வந்து ஊராட்சிகள் இருக்குது, கிராம ஊராட்சிகள், அது பேரூராட்சிகளாக மாறிடுச்சுன்னா இதோடைய கவுண்ட் குறையும்ல. சரியா, இது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது. கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா, மக்களவை தொகுதியில் பொறுத்தளவு நம்மளுடைய தமிழகத்தில் மக்களவை தொகுதி எத்தனை இருக்குது, மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. 39 தொகுதிகள் இருக்குது. புதுச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கும். சரியா, மக்களவை தொகுதி. இதே மாநிலங்களவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து 18, அதுக்கு தொகுதிகள்லாம் கிடையாது, 18 உறுப்பினர்கள் தான். சரிங்களா, அதுக்கு தொகுதிகள் ஆனால் பிரிக்க மாட்டாங்க. மக்களவைக்கு தான் தொகுதிகள். 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது ஒரு மக்களவை தொகுதியாக பிரிப்பாங்க. 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி. அது ஒரே மாவட்டத்துக்குள்ளே இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் 2 தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதி வந்து சேரலாம், எப்படினாலும் வரும். சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தளவில் 234 தொகுதி இருக்குது. சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தளவில் 234 தொகுதிகள் இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய பேசிக்கான சில விஷயங்கள். இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதே தமிழக புவியியலில் நம்ம மீதி இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி.